உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைவருந்தலும் நீங்களும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவதலைவர் அன்னவர்க்கேசரன் அங்கலேம் ஐவகை பொருளு 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றியாவதும் திகைப்பனின்ற பொய்யுள்ளகல ஞானம் பொருள் கதிர்விரிந்த புத்தேள் கைவலராதிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே நாம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் அர்த்தத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 2வது அத்தியாயம் துவங்குகிறது. சாங்கிய யோகம். இது 2வது அத்தியாயம். முதல் ஸ்லோகம். அவ்வாறு இரக்கம் மேலிட்டு கண்களில் நீர் ததும்பியும் கண்கள் கலங்கியும் துக்கத்தை அடைந்திருக்கும் அர்ஜுனனை நோக்கி மதுசூதனன் இந்த வார்த்தையை கூறலானார். இந்த ஸ்லோகத்தை சொல்வது சஞ்சயர். சஞ்சயர் தன்னுடைய வர்ணனையை தொடர்ந்து சொல்கின்றார். அவர் அர்ஜுனனை தெளிவாக புரிந்து கொண்டவர். அர்ஜுனன் அவன் பேசிய பேச்சுக்கு முன்பு, அதாவது பேசத் துவங்கும் போது இரக்கம் வரப்பெற்று என்று சஞ்சயர் குறிப்பிட்டார். இங்கும் அதே வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அவனுக்கு வந்தது இரக்கம் அல்ல, உறவினர் என்ற பாசம். ஆனால் அவர் இரக்கம் வந்தது போல் காட்டி பேசுவதை சுட்டிக்காட்டவே இரக்கம் என்று அந்த சொல்லை வேண்டுமென்றே குறிப்பிடுகின்றார். இரக்கம் சுற்றுப்புற சூழலை கண்டு ஏற்படுவது. வலியால் துடிக்கும் வயோதிகன், பசியால் துடிக்கும் பரம ஏழை, இப்படிப்பட்டவரை பார்க்கும்போது இரக்கம் வரும். அத்தகைய சூழல் அர்ஜுனன் எதிரே இருக்கவில்லை. அவன் போர்க்களத்தில் நிற்கின்றான். போர் துவங்க இன்னும் சற்று நேரமே இருக்கின்றது. அவனும் போரை கண்டு அஞ்சுகின்றவன் அல்ல. ஒருகால் மனித உயிர்கள் மாண்டு போகுமே என்ற இரக்கமா என்றால் அதுவும் இல்லை. உயிர்களை சாகடிக்கும் போர் தேவையில்லை என்று அவன் கூறியிருக்க வேண்டும். அவன் சொல்வது உறவினர்கள் இறந்து விடுவார்களே என்றுதான். உறவினர்களை கொன்றுவிட்டால் அந்த ராஜ்யத்தினால் என்ன கிடைக்கும்? அந்த ராஜ்யத்தை, உறவினர்கள் இல்லாத ராஜ்யத்தை ஆள்வதை விட தானே சாவதற்கும் தயார் என்று பேச்சினை முடிக்கும் அவன் உள்ளத்தில் 2 வட்ட மனம் தோன்றிவிட்டது. யுத்தகலத்திலிருந்து ஓடிவிட வேண்டும். அப்படி பின்வாங்கி ஓடுவதை ஏளனமாக யாரும் பேசாமல் இருக்க தகுந்த காரணங்களை தன் உண்மையான இயல்புகளிலிருந்து மாறுபட்டு முன்வைக்கின்றான். பகவானுக்கு இது தெரியாது அல்ல. அடுத்த ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் 2, 3 பகவான் கிருஷ்ணர் முதலிலே பேசுகின்றார். முதலாக பேசுகின்றார். அர்ஜுனா, ஆரியனுக்கு அடாததும் சொர்க்க சாதனம் அல்லாததும் புகழை கெடுப்பதுமான இந்த மோகமானது எந்த காரணத்தால் இந்த அகாலத்தில், அதாவது யுத்த காலத்தில் உனக்கு உண்டாயிற்று? பார்த்தா நீ இந்த ஆண்மையற்ற தன்மையை அடையாதே. இது உனக்கு தகாது. எதிரியை வாட்டுவனே, இந்த இழிவான மனிதன் அதைரியத்தை விட்டு எழுந்திரு, தைரியம் இல்லாதை விட்டு நீ வெளியே வா என்று சொல்லுகின்றார். அர்ஜுனுடைய நீண்ட உரைக்கு பின்னால் பகவான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். அவர் இத்தனை நேரமாக பேசிய பேச்சு உயர்ந்தவனுக்கு, ஆரியனுக்கு தகுதியற்றது என்று சொல்லுகின்றார். அகீர்த்தியை, புகழை கெடுப்பதான இந்த மோகம், மனத்தளர்வு, சோர்வு இந்த யுத்த காலத்தில் ஏன் உண்டாயிற்று என்றும் கேட்கின்றார். ஆம், யுத்தம் தொடங்கி இருக்கும் பொழுது ஆண்மையற்ற தன்மை வரக்கூடாது என்று எடுத்து வைக்கின்றார். யுத்தத்தில் உறவினர்கள் கூடி நிற்பார்கள் என்பதை அர்ஜுனன் 2 அணிகளுக்கு இடையே தேர் நிறுத்தப்பட்ட பின்பே அறிந்து கொண்டதைப் போல பேசுகின்றான். கௌரவர்களிடம் பாதி ராஜ்யம் கேட்டு பகவான் கிருஷ்ணர் தூது சென்ற போதே பாண்டவர் 5 தனித்தனியாக கருத்தை கேட்டறிந்து கொண்ட பின்பே தூது சென்றார். துரியோதனன் பாதி ராஜ்யம் அல்லது 5 வீடுகளையாவது தர மறுத்தால் என்ன முடிவெடுப்பது என்பதையும் கேட்டறிந்தார். யுத்தத்தில் சந்திக்கலாம் என்று தெரிவிக்குமாறு பாண்டவர்கள் கூறினார்கள்.
தூது சென்று வந்த பின்பு போர் உறுதியாயிற்று. யுத்தம் என்று வந்துவிட்டால் கௌரவர்கள், பீஷ்மர், துரோணர் அனைவரும் யுத்தம் செய்ய வருவார்கள் என்பதும் அர்ஜுனனுக்கு தெரிந்த விஷயம். அப்போதெல்லாம் பின்வாங்கி ஓடுவதை குறித்து பேசவில்லை. உறவினர்களை எப்படி கொள்வது என்று கேட்கவில்லை. சற்று நேரத்தில் யுத்தம் துவங்க இருக்கிறது, இந்த இக்கட்டான சூழலில் போர் செய்ய மாட்டேன், உறவினர்களை கொள்வது பாவம் என்று முற்றும் துறந்தவன் போல பேசுவதைத்தான் பகவான் ஒப்புக்கொள்ளவில்லை. புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்தது போல் போர்க்களத்தில் பார்த்தன் சன்னியாசி போல பேசுகின்றான். அதையே பகவான் சாடுகின்றார். இத்தகைய இழிவான இயல்பை கைவிட்டு முதலை தள்ளிவிட்டு எழுந்திருக்குமாறு அறிவுறுத்துகின்றார். கீதையை படிக்கும் அனைவரும் இந்த இடத்தில் குழம்பி விடுகின்றார்கள். 1784 கீதை முதன்முதலாக சார்லஸ் வில்கின்ஸ் என்பவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. மேல் நாட்டவரும் முதலில் கீதையை படிக்கும் போது அர்ஜுனுடைய வாத திறமை, அதிலுள்ள சாதுரியமான பேச்சு ஆகியவற்றைக் கண்டு அவன் பேசுவது நியாயம்தானே, அதற்கு பதிலாக பகவான் அவனை போர் செய்ய எப்படி தூண்டலாம், பகவான் கிருஷ்ணரே கொலை செய்ய சொல்கிறார், இப்படித்தான் நினைத்தார்கள். இப்போதும் அநேகம் பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துதான் இருக்கிறது. பகவான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவர், சாரதியாக வந்திருப்பவர். அப்படி இருக்க அவர் மற்றொருவரை போர் செய்ய தூண்ட மாட்டார். நாம் மேலோட்டமாக கீதையை படிப்பதால், புரிந்து கொள்வதால் வருகின்ற பிரச்சனை இது. அநேக மக்களால் படிக்கப்படும் நூல் கீதை. அதே சமயம் மிக குறைந்த அளவே புரிந்து கொள்ளப்பட்ட நூலும் கீதைதான். பண்டிதர்கள் கேள்வியை பார்ப்பார்கள், ஞானியர் கேட்பவனின் உள்ளத்தை நோக்குவார்கள். பகவான் ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாயிற்றே. அர்ஜுனுடைய திறமையான வாதத்தையோ அடுக்கு மொழிகளையோ அலசவில்லை, எண்ணி பார்க்கவில்லை. அவன் இதயம் எப்படிப்பட்டது, அவன் எத்தன்மையானவன், அவன் இது நாள் வரை கடந்து வந்த பாதை எத்தகையது, இதனையே ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றார். அர்ஜுனன் சத்திரியன், வீரம் மிக்கவன், உடலில் ஓடும் ரத்தம் முழுவதிலும் நாடி நரம்புகளும் போர்க்குணம் மிக்கவன். அவன் வேறு எந்த செயலை காட்டிலும் போர்க்களத்தில் தான் ஒளி வீசிய முகத்துடன் காணப்படுவான். அவனுக்கு ஆன்ம பலம் அதிகமாவது போர்க்களத்தில் தான். வில்லின் நான் ஏற்றத்தில், வாள் வீச்சில் அவனது ஆன்ம ஒளி பிரகாசிக்கும். அத்தகைய போர் வீரனான அர்ஜுனன் திடீரென்று எப்படி கொல்வது பாவமல்லவா என்று பேசுவது எதனால் என்பதை கண்ணன் பார்க்கின்றார். இவன் சந்திக்கும் முதல் யுத்தம் இது அல்ல. அவன் வாழ்வில் ஏற்கனவே பல போர்களை கண்டிருக்கின்றான். அந்த போர்களில் தோன்றாத எண்ணம் இப்பொழுது எப்படி தோன்றியது? உறவினர்கள் மீது பாசம் தற்காலிகமாக தோன்றியது. அதனால் அனைத்தும் அறிந்தவன் போல் அருமையாக எடுத்துரைக்கின்றான். சாம்ராட் அசோக சக்கரவர்த்தியை போல மனம் உண்மையிலேயே மாறியிருந்தால் எப்படி கொள்வது என்று ஆலோசனை கேட்டுக்கொண்டு தேர்தட்டிலே அமர்ந்திருக்க மாட்டான். இந்த நேரம் போர்க்களத்தை விட்டு ஓடி இருப்பான். இதிலிருந்தே அவன் தற்காலிகமாக வரப்பெற்ற துறவர மனதில் ஞானி போல் பேசிக் கொண்டிருக்கின்றான். தனது சொந்த இயல்பு போர்க்குணம், அதனை விட்டு முழுமையாக மாறாமல், அதனை துறக்க முடியாமல், அதனை அடி மனதில் அழுத்தி வைத்துவிட்டு மேல் மனதில் உறவினர்களுடைய பற்றினால் உரையாற்றுபவனைப் போல பேசுவதைத்தான் பகவான் ஆழமாக பார்க்கின்றார். இத்தகைய மேலோட்டமான துயரம் மனநிலை நிரந்தரமானது அல்ல என்பதை பகவான் அறிவார். அதனாலேயே பகவான் அர்ஜுனை பார்த்து சொல்லுகின்றார், அர்ஜுனா, எங்கிருந்து இந்த சோர்வு உன்னை பற்றி கொண்டது என்று கேட்கின்றார். ஏனென்றால் இதுவரை அர்ஜுனன் பேசியது அவன் வாயிலிருந்து எதிர்பாராத சொற்களாக இருந்தன. அர்ஜுனனின் மனநிலையும் குழப்பத்தையும் உணர்ந்திருந்தும் கிருஷ்ணர் இந்த நேரத்தில் அவனுக்கு புத்தி பலிகளை கூறவில்லை. மாறாக, இந்த ஆர்வக்கேடு உனக்கு தகுந்ததாக இல்லையே என்று அவனுடைய ஆண்மையும் ஆளுமையும் சாடுகின்றார். நீ பெரிய நடிகனாகி இருக்க வேண்டியவன், உன் தொழில் எப்படியோ மாறிவிட்டது, இல்லாவிட்டால் இத்தனை காலம் உன் மனதின் போக்கை என்னிடமிருந்து எப்படி மறைத்திருப்பாய்? உன்னை வீரம் செறிந்தவனாகவும் அஞ்சா நெஞ்சம் படைத்தனாகவும் நினைத்திருந்தோம். உன் பேச்சோ அதற்கு மாறாகவும் எதிர்பாராதாகவும் இருக்கிறது. யுத்தத்தினால் வரும் நாசத்தை எண்ணி நீ படும் சோகத்தை அது காட்டுகிறது. போர் அறிவித்து களத்துக்கு வரும் முன் இந்த வாதங்களையெல்லாம் நீ கூறியிருந்தால் இதை பற்றி நாம் மேற்கொண்டு ஆலோசித்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஆலோசனைக்கு தகுந்த நேரமும் கிடையாது,
தகுந்த இடமும் இல்லை என்றெல்லாம் சொல்வதைப் போல கிருஷ்ணனுடைய பேச்சு, அந்த துவனி இருந்தது. அங்கே பகவான் சொல்லுகின்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும். சோர்வு என்ற சொல்லுக்கு 3 அடைமொழிகளை கொடுக்கிறார் பகவான். சோர்வு என்பதற்கு ஒன்று ஆரியனுக்கு அடாதது, 2வது சொர்க்கத்துக்கு தடையாவது, 3வது புகழை போக்குவது. இங்கு சோர்வு என்ற சொல்லுக்கு இல்லையா பகவான் இந்த 3 அடைமொழிகளை உபயோகித்திருக்கிறார். ஆரியன் என்ற சொல்லுக்கு எதற்கும் சோர்வடையாது, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செவ்வனை செய்பவன் என்று பொருள். ஆகையால் ஆரியன் என்பவன் உயர்ந்தவன், மேம்பட்டோன். ஆரியன் என்றால் அவன் கண்ணீர் சிந்த மாட்டான் என்பது அல்ல. ஆனால் போர்க்களம் போன்று கடமை தன் எதிர்நோக்கி இருக்கும் தருணத்தில் ஆரியன் மனம் தளர மாட்டான், கண்ணீர் சிந்த மாட்டான். உன்னை ஆரியன் என்றல்லவா எண்ணியிருந்தேன், உன் சோர்வு அனாதிய ஜுஷ்டம் அல்லவா, அதாவது இது ஆரியனுக்கு தகுந்தது அல்லவே என்று கூறுகின்றார். குலத்தை அழிப்பதன் மூலம் தர்மத்தை அழிப்பவர் நரகத்துக்குத்தான் செல்வர் என்பதை கேட்டிருந்த அர்ஜுனன் சாஸ்திரங்கள் மூலமாக கேட்டிருந்தான். அதை கொண்டு சொல்லுகின்றான், போர் புரிவதன் மூலம் குலத்தின் அழிவுக்கு நான் காரணமாவேன், அதனால் நான் நரகத்துக்கு போவேன், போர் செய்யாமல் இருப்பதன் மூலம் இந்த பாவத்தை விலக்கி சொர்க்கத்துக்கு போவேன் என்று அவன் வாதிடுகின்றான். போரிடாவிட்டால் ராஜ்யம் கிடைக்காவிட்டாலும் நரகத்துக்கு போய் தடுக்கலாம் என்று எண்ணினான். கிருஷ்ணர் அவனுடைய அந்த எண்ணம் தவறு என்பதை சுட்டிக்காட்ட விரும்பினார். நாட்டின் ஒழுங்கையும் நீதியையும் பராமரிக்க வேண்டிய சத்திரியனான அவன் யுத்தத்திலிருந்து பின்வாங்கினால் கடமை தவறியவன் ஆவான். கடமையிலிருந்து தவற வைக்கும் இந்த மனச்சோர்வானது சொர்க்கம் செல்வதற்கு தடையாகும் அப்படின்னு சொல்றார். மேற்கொண்டு ஒரு ஸ்லோகத்துல ராஜ்யம் இல்லாதால் வசதிகள் இல்லாது கஷ்டப்படும் போது இந்த கடமை தவறிய உணர்வு வாழ்நாள் முழுவதும் உன் மனதை அரித்துக் கொண்டிருக்கும், மேலும் இறந்த பிறகும் நரகமே கிட்டும் என்று பின்னால கிருஷ்ணர் சொல்லப் போகின்றார். நரகமும் சொர்க்கம் போன்றவை இருக்கின்றன என்பதை யார் கண்டார்கள்? அப்படி அவை இருந்தாலும் இறந்த பிறகு நான் எங்கு போகிறேன் என்பது பற்றி நான் கவலைப்படவில்லை என்று அர்ஜுனன் சொல்லலாம் ஒரு கால். சரி, பின் எதை பற்றி தான் கவலைப்படுகிறாய் என்று கேட்டால் இங்கு இப்போது நடப்பது பற்றித்தான் என்று அவன் சொல்லுவான். இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் கிருஷ்ணர் இந்த சோர்வு இங்கும் நன்மை பயக்கக்கூடியது அல்ல, இது புகழை கெடுக்கக்கூடியது, இழிவை தரக்கூடியது என்று பகவான் சொல்லுகின்றார். ஒரு கால் இப்படியே அவனிடம் நீ சொல்வது சரியானதே, ஓடிப்போ என்று பகவான் சொல்லியிருந்தாலும் என்ன நடந்திருக்கும்? நிச்சயம் அவன் காட்டுக்கு ஓடிப்போயிருப்பான். மிஞ்சி போனால் சில நாட்களே சும்மா இருந்திருப்பான். அதற்கு அப்பால் அங்குள்ள கிளைகளையும் கொடிகளையும் வில்லாக செய்து விலங்குகளை வேட்டையாட தொடங்கிடுவான். காரணம், அவனுடைய உள் இயல்பு சத்திரிய மனம் முற்றிலும் மாறவில்லை, அழிந்து விடவில்லை. அவன் தொடர்ந்து விட்டு காட்டுக்கு செல்லவில்லை. அதனால் தவம் செய்வதற்கு அவனால் முடியாது. அவ்வண்ணம் கானகத்தில் செய்யும் அந்த செயலை ஏன் இந்த போக்கத்திலே செய்யக்கூடாது என்பதே பகவான் கருத்து. அதனாலேயே அவனுடைய சொந்த இயல்பில் சுதர்மத்தில் நிற்குமாறுதான் பகவான் அழைக்கின்றார். போர் செய்ய தோன்றவில்லை. உண்மையில் அர்ஜுனுக்கு பதிலாக அந்த இடத்தில் ஞானி ஒருவர் நின்றிருந்தால் பகவான் போர் செய்ய சொல்லியிருக்க மாட்டார். அப்படியே சொன்னாலும் அவரும் கேட்க மாட்டார். ஞானி தன் வழியிலேயே போய்க் கொண்டிருப்பார். சுதர்மத்தை விட்டு அந்நிய தர்மத்தில் பரதர்மத்தில் செல்பவர்கள் வாழ்வில் மிளிர்ந்து ஒளி வீச முடியாது, ஒளி வீசி திகழ மாட்டார்கள். சுதர்மத்தை விட்டு விடாதீர் என்பதே பகவானுடைய கூற்று. பார்த்தனின் சுதர்மம் சொந்த இயல்பு சத்திரியனாக இருப்பது, போர்க்குணம் நிறைந்தவனாக அதில் மகிழ்ச்சி அடைவதே. அவன் தற்காலிகமாக பாதி மனதோடு மாறிவிட்டு பேசுகின்றான். அவன் மனம் மாறி இருப்பது உண்மையெனில் கீதை முழுவதையும் கேட்ட பின்பு போர் செய்ய மாட்டேன், யாரையும் கொல்ல மாட்டேன் என்று ஓடியிருப்பான். பகவான் அதன் பின்பு அவனை கூவி கூவி அழைத்திருக்க மாட்டார். அவன் ஆரம்பத்தில் பேசிய வண்ணம் களத்திலிருந்து ஓடவில்லை, மாறாக போரில் ஈடுபட்டான். கடைசியில் கிருஷ்ணர் கீதையின் முடிவில் எப்படி விரும்புகின்றாயோ அப்படி செய் என்கிற வாக்கினை அர்ஜுனுக்கு சுதந்திரமாக அளிக்கின்றார். அவன் பேரில் போரை திணிக்கவில்லை. கண்ணனுடைய உபதேசம் சுதர்மத்தில் நிற்பதே சாலச் சிறந்தது என்பதை உணர்ந்து அவனே யுத்தத்தில் இறங்கினான். அவனது தனித்தன்மையில் நிற்குமாறு செயல்படுமாறு கூறுகின்றார். இந்த உபதேசம் பார்த்தனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நாம் என்ன செய்கிறோம்? வாழ்நாள் முழுவதும் மற்றொருவரைப் போலவே மாறவும் வாழவும் நினைக்கின்றோம். லோகாலய நாட்டம் உள்ளவர்கள் நேருவை போல, காமதாசரை போல, கிரிக்கெட் வீரர்களைப் போல மாற ஆசைப்படுகின்றார்கள்.
ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் ராமகிருஷ்ணரைப் போல, விவேகானந்தரைப் போல, பக்த மீராவைப் போல, யோகியைப் போல தமது பாதையை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய தனித்தன்மை இழக்கப்படுகிறது. அந்நிய தர்மத்தில் பிரகாசிக்க வழியின்றி அதிக அளவில் பிரயாசைப்பட்டும் முடியாமல் போகின்றது. எனவே பகவான் பார்த்தனின் சொந்த குணத்தை தெரிந்து கொண்டே சொல்லுகின்றார். இன்னமும் கீதோபதேசம் தொடங்கவில்லை. அர்ஜுனன்பால் கேள்வி கேட்கும் மனம் முடிந்து விடவில்லை. இந்த நிலையில் உபதேசம் பலனளிக்காது. இதனால் பகவான் சாதாரணமாக சுதர்மத்தில் நில் என தெரிவித்துவிட்டு முடித்துக் கொள்ளுகின்றார். இத்துடன் இன்றைய சிந்தனையை முடித்துக் கொள்ளும். தொடர்ந்து நாம் காணலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.